இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரியுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் ஒரு அன்பான ஆத்மா, இனிமையான ஆத்மா என்று எண்ணி மற்றவங்க கூட பழகும் பொழுது அந்த உறவு நீடிக்கிறது. அந்த உறவு பிரியாமல் காக்கப்படுகிறது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுறதுக்காக நம்முடைய பிரம்மகுமாரி சிஸ்டர் ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் ரொம்ப இனிமையானது, தூய்மையானதுலாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அந்த உறவில் கூட இப்போ விரிசல்கள் ஏற்படுது. ஏன்னா இப்போ குழந்தைகள் பெருசாகி அவங்க வெளியே உலகத்துக்கு செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட டேலண்ட்டை வெளியே காட்டணும்னு விரும்புகிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க கேரியரை பற்றியான கவலை அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, இல்லை பெற்றோர் குழந்தைகள் உறவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற உறவாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்தாலே அந்த உறவு என்பது வலுவானதாக, ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். அப்படி அவங்க கேட்கலன்னா எனக்கு பிடிக்கிறது இல்லை, எனக்கு துக்கம் ஏற்படுது, இல்லை கோபம் ஏற்படுது. ஸோ இந்த ஒரு நிலை என்பது உறவுகளில் ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது. இப்போ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தை சின்னப்போ அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் தான் உலகமே. அந்த அம்மா பின்னாடியே சுற்றிட்டுருப்பாங்க. எல்லாவற்றையும் அம்மா கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. ஸோ தாய் தான் உலகமாக இருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் தான் எல்லாமே செய்வாங்க அந்த குழந்தைக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து குழந்தை இப்போ தான் வெளியில் போக ஆரம்பிச்சிருக்கான். நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலையில் ஒரு தாய்க்கு கொஞ்ச நேரம் தான் கொடுப்பாங்க. வருவாங்க, ஹலோன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய நேரம் பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த தாய் ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் என்ன தானே கேட்டு குழந்தையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான், இவ்வளோ நாள் வரைக்கும் என்கிட்ட தானே நிறைய நேரத்தை ஒதுக்கிட்டு இருந்தான், இப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் பெருசாக போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண அந்த தாய்க்கு ஏக்கம் அதிகமாகும். அந்த தாயினுடைய மனதில் ஒரு காலியான இடம், வெற்றிடம் உருவாகும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த தாய், பெற்றோர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக குழந்தை நாம் சொல்கிறதையே கேட்டுட்ருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறது கூட ஒரு தவறான விஷயந்தான். ஏன்னா அந்த காலகட்டம் முடிஞ்சு போய் அடுத்த ஒரு வயதுக்கு வந்துட்டாங்க, அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த பருவ வயதில் ஏற்படுற மாற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஸோ அந்த பருவ வயதில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க, ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. நாம் நினைக்கிற மாதிரியே குழந்தை அப்படியே இருக்கணும், நம்ம சொல்கிறதையே கேட்கணும், நம்ம சொல்கிறது மாதிரியே நடக்கணும், நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த உறவில் விரிசலை ஏற்படுத்துகிறது. இப்போ குழந்தை ஏதோ தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அந்த குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பெற்றோர் நடந்துக்கிறது அப்படின்றது சரியான முறையாக இருக்காது. குழந்தை தவறாகவே ஏதாவது செஞ்சு இருந்தால் கூட அந்த குழந்தையை மன்னிக்கவும், அந்த குழந்தையை மறுபடியும் அதிகமான அன்பை காட்டவும் பெற்றோர்கள் முன்வர வேண்டும். எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாத ஒரு அன்பை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அன்பை கொடுக்கும் பொழுது தான் ஒருவேளை ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டாலும், தவறு செய்து விட்டாலும் கூட அந்த குழந்தை மறுபடியும் பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க, அதை பகிர்ந்து கொள்ளுவாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளிவருவதற்காக என்ன செய்யணுமோ அதற்கான கைடன்ஸை பெற்றோர்கள்கிட்டேருந்து கேட்பாங்க. ஆனால் நாம் என்ன செய்வோம்னா, அவங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா உடனே பெற்றோர் மனவேதனையில் போயிடுவாங்க, இல்லை கோவப்படுவாங்க, அவங்க துக்கத்தில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் குழந்தைகளுக்கு நாம் வழிகாட்ட முடியாது.
ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வழிகாட்ட முடியல அப்படின்னா நம்முடைய ரோலை நாம் சரியாக செய்கிறதா அர்த்தம் என்பதே கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு என்னுடைய அப்பா அம்மா நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்குவாங்க. நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேன்னா கூட எனக்கு பயம் இல்லை, நான் போய் அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன், அவங்க என்னை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுடைய அன்பு என்பது என்கிட்ட குறையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கையை நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கை கொடுக்கும் பொழுது தான் அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறவாக இருக்கும். இப்போ பெற்றோர்கள் குழந்தைங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. நான் நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டால் நான் உங்ககிட்ட அன்பாக இருப்பேன், இல்லை நான் நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்கலை, இல்லை எனக்கு பிடிக்காததை நீ செஞ்சுட்டா எனக்கு கோவம் வரும் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்கள் தவறான விஷயங்களை குழந்தைங்க செஞ்சுட்டா, இல்லை பெற்றோர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை குழந்தைங்க செஞ்சுட்டா அவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல, இல்லை கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க, கொஞ்சம் மூட் அவுட்டாக இருப்பாங்க, அவங்களுடைய துக்கத்தை வெளிக்காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே குழந்தைகளுக்கு முன்னாடி நாம் செய்யக்கூடாது. இது ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பல வீடுகளில். நம்ம இப்படி செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனதில் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படும்னா, நம்முடைய தாய்க்கும் நம்முடைய தந்தைக்கும் என் மேலே அன்பு குறைந்து விட்டது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். ஸோ குழந்தைகளுக்கு பெற்றோர்கள்கிட்டேருந்து அன்பு என்பது குறைந்து விட்டது அப்படின்ற ஒரு உணர்வு என்பது உருவாகக்கூடாது. நம்முடைய தந்தையாக இருக்கக்கூடிய பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை அவர் எப்படி பார்க்குறாரு, குழந்தைகளாக பார்க்கிறாரு. நம்ம எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம். அப்படி தவறுகளை செய்து விட்டாலும், அதாவது யார்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்களை கூட நாம் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். இரவு நேரத்தில் நாம் தியானத்தில் உட்காரும்பொழுது பரமாத்மாவிடம் நாம் என்னெல்லாம் செஞ்சோம், அந்த நாள் முழுக்க எப்படி இருந்தது, அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம், ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் ஏன் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம்? அவர் மட்டும்தான் என்னை தவறாக நினைப்பதில்லை, அவருக்கு என் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு குறைவதில்லை. அவருடைய அன்பு அன்கண்டிஷ்னலாக இருக்கிறது. அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றது இருக்கிறதுனால தான் எனக்கு அவர்கிட்ட எந்த விதமான பயமும் இருப்பதில்லை. நான் செஞ்சுட்டேன், ஸோ நான் சொல்கிறேன், அவர் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, நடந்து விட்டது, முடிஞ்சு போச்சு, நவ் மூவ் ஆன், நீ மறுபடியும் மேலே தொடர்ந்து போ அப்படின்ற மாதிரி ஒரு வித நம்பிக்கை எனக்கு கொடுக்குறார். அதனால தான் நான் திரும்ப அவர்கிட்ட போய் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த தவறுகளாக இருந்தாலும் அவர்கிட்ட மட்டுமே நான் முறையிடுறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உறவு தான் பெற்றோர் குழந்தைகிட்ட இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ளும். அந்த உறவு என்பது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். சிஸ்டர், இப்போ ஆக்சுவலி நம்ம சோல் கான்ஷியஸில் இருக்கும்போது நம்மளுக்கு கார்மிக் கிளாஸ் நல்லா புரியுது. ஸோ குழந்தைங்க தப்பு பண்ணும்பொழுது அவங்களுக்கு தண்டனை தானாகவே கிடைச்சிடுது, நம்ம கோபப்பட வேண்டியது இல்லை. இப்போ நாம் ஏதாவது தவறு செஞ்சுட்டா அதற்கான தண்டனை என்பது நமக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக நாம் துக்கத்தை அனுபவம் செய்கிறோம். இப்போ பரமாத்மாவுடைய அன்பு என்பது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த துக்கத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியும். ஸோ இதை தான் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு செய்யணும். பல சமயங்களில் குழந்தைகள் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் இருப்பாங்க, ஒரு குற்ற உணர்வில் இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மென்டல் டார்ச்சராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் பெற்றோர்கள் சேர்ந்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அவங்க மேலே கோவப்படுறது, அவங்களுக்கு லெக்சர் கொடுக்கறது, எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்ருக்கிறது. ஸோ அதை நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி அவங்க துக்கத்தில் இருக்கிறவங்க, மனவேதனையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான மனவேதனை என்பது ஏற்படும். ஸோ அவங்கள அந்த குற்ற உணர்வுலேருந்து முதல்ல வெளியில் கொண்டு வரணும். அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் நாம் எதை சொல்ல வேண்டுமோ, இதுதான் சரியானது, இப்படி நீ செஞ்சுருக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, என்ன வேணுமோ, என்ன மாதிரியான அட்வைஸ் வேணுமோ, கைடன்ஸ் வேணுமோ அதை அப்புறமா கொடுக்கணும். ஸோ அந்த நேரத்தில் நம்முடைய மனதினுடைய நிலையை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஸோ நம்முடைய மனதினுடைய நிலை ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது தான் நம்மால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சக்தியை கொடுக்க முடியும், நம்மால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அந்த அன்பினுடைய சக்தி அவர்களை அந்த குற்ற உணர்வுலேருந்தும் விடுபடுத்தும். அதாவது அவங்களுக்கு நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்ற ரியலைசேஷனையும் கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சக்தியையும் கொடுக்கும். குழந்தை நடந்து வந்துட்டே இருக்குது, இல்லை டேபிளில் இடிச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பயங்கரமான வலி இருக்குது. அந்த நேரத்தில் உட்காந்துட்டு இப்படி நடக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு அட்வைஸோ இல்லை ஒரு லெக்சரோ நம்ம கொடுக்கறதில்ல இல்லையா? முதல்ல அதுக்கு நல்லா தடவி விட்டு அந்த வலியை போக்கி அந்த வலியிலேருந்து அதை மீள்வதற்கான முயற்சியை நாம் கொடுக்குறோம். அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும், இந்த மாதிரி நீ நடக்கக்கூடாது, இந்த மாதிரி வேகமாக ஏன் ஓடி வர்ற.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறமா தான் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் நாம் அந்த மாதிரி செய்கிறதில்ல. பரீட்சையில் வந்து ஃபெயில் ஆகிட்ருக்கோம் குழந்தை, ரிசல்ட் அன்றைக்கி தான் வந்திருக்கோம். ரிசல்ட் வந்த அன்றைக்கி தான் வந்து அந்த குழந்தைங்க மேலே அந்த பெற்றோர்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிடுவாங்க, ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, ரொம்ப மோசமான நிலையில் வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்க ஆல்ரெடி அந்த ரிசல்ட்டுனால பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க மன வேதனையில் இருக்காங்க, ஒரு காயத்தில் இருக்காங்க, ஒரு குற்ற உணர்வில் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமான நிலையில் வந்து அவங்கள நடத்துறதுனால, அவங்கள திட்டுறதுனால அவங்களுக்குள்ள அந்த வலி அதிகமாகிடுது. பல சமயங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குழந்தைங்க வந்து பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டதுனால சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு குழந்தை பரீட்சையில் ஃபெயில் ஆனதுக்கு வருத்தப்படவே படுறது, அதுக்கும் மேலே அது போய் சூசைட் வேறு பண்ணிக்குது அப்படின்னா அதற்கு காரணம் நிச்சயமாக பெற்றோர்கள் தான். ஸோ பெற்றோர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு அந்த குழந்தைகள் மேலே அவ்வளோ திணிக்கப்படுகிறது. நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்மளால் செய்யலையே அப்படின்ற ஒரு வேதனை வந்துடுது. அந்த பயம் என்பது ஏற்படுகிறது. தன்னுடைய பேரண்ட்ஸை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு குற்ற உணர்வில் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுகிறது. நான் ஃபெயில் ஆனால் கூட என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சூசைட் செஞ்சுக்கிறது இல்லை. சிஸ்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் நம்ம மேலே வச்ச அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டோமே, அவங்க எதிர்பார்த்த மார்க் நம்மளால் எடுக்க முடியலையேன்னு கவலைப்படுறாங்க. அதை எப்படி நீக்க முடியும்? இப்போது குழந்தைங்க வந்து இவ்வளோ மார்க் வாங்கணும், இந்த மாதிரி கோல்ஸ் அச்சீவ் செய்யணும், இதை செய்யணும் அப்படின்ற ஒரு இமேஜை கூட பெற்றோர்கள் தான் உருவாக்குகிறாங்க, குழந்தைகள் அதை உருவாக்குவதில்லை. ஸோ இந்த மாதிரி டெசிஷன்ஸை வந்து அவங்க உருவாக்கி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அந்த குழந்தைகள் மேலே திணிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை உருவாக்கி அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. இதுதான் என்னோடய நம்பிக்கை, நான் எதிர்பார்க்குறேன், ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து குழந்தைகள் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கூட ஆகிடுது. என்னுடைய பேரண்ட்ஸினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கணும், என்னுடைய பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியான மார்க்கை நான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சரி செய்வதற்காக, அந்த இமேஜை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதற்காக அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. ஒருவேளை அதை செய்ய முடியல அப்படின்னா அவங்க மன உடைஞ்சு போயிடுறாங்க. இப்போது பொதுவாகவே நம்ம பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு நாம் கோல் செட் செய்யலாம், எதிர்பார்ப்புகள் வைக்கலாம், எல்லாமே சொல்லலாம், இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னா, உன்னால் எவ்வளவு முடியுமோ அதை செய், உன்னால் முடியலன்னா பரவாயில்ல, அதுவும் எனக்கு ஓகே, தட்ஸ் ஓகே, உன்னை நான் வந்து அதையும் சேர்த்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு, அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு அட்வான்டேஜாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா? நிச்சயமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து அந்த குழந்தைக்குள்ளேயே ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த குழந்தைக்கே ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்குது, இதை நான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. ஒரு சில குழந்தைகளால் வந்து முடியாது, அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஒரு சில குழந்தைக்கு வந்து 90 மார்க்ஸ் எடுக்க முடியும், ரொம்ப சாதாரணமாக எடுக்க முடியும், இல்லை 100 மார்க் எடுக்க முடியும். ஒரு சில குழந்தையால் 60 மார்க் தான் எடுக்க முடியும். ஆனால் அந்த குழந்தைய கான்ஸ்டண்ட்டாக நீ அந்த மாதிரி 100 மார்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தை முயற்சி பண்ணட்டும். ஒருவேளை அந்த 90 மார்க்ஸோ 100 மார்க்ஸோ எடுக்கலை, அது 70 மார்க் தான் எடுத்துடுச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து உடனே முகம் சுருங்கிடக்கூடாது, ஒரு துக்கப்படக்கூடாது. நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், எவ்வளோ நேரம் உட்காந்து உனக்கு சொல்லி கொடுத்தேன், ஆனாலும் நீ இவ்வளோ மார்க்கு தான் எடுத்தேன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நிச்சயமாக துக்கத்தில் போயிடும். இப்போ அந்த குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதுக்கு வந்து எஃபர்ட் போடணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியை செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த மன வருத்தத்துலேருந்து அந்த குழந்தை மீளணும். அதற்கான முயற்சியை அந்த பேரண்ட்ஸ் முதல்ல எடுக்கணும். ஸோ அந்த குழந்தைய வந்து அந்த மன வேதனையிலேருந்து வெளிவர வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறதுக்கு நாம் என்ன மாதிரியான உதவிகளை செய்யணுமோ அந்த மாதிரியான உதவிகளை நாம் செய்யணும். பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. முதல்ல அவங்க கோவப்பட்டுடுறாங்க, அதுக்கப்புறமா வருஷம் முழுக்க விட்டுட்ருப்பாங்க. அந்த எக்ஸாம் சமயத்தில் தான் உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் குழந்தைகள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. சிஸ்டர், இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா கெரியர், இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனான ஒரு டாபிக். என்ன கெரியரை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஆர்மியில் சேர்க்கலாமா இல்லை இன்ஜினியரிங் சேர்க்கலாமா அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் குழந்தை ஒன்று நினைக்கும், அது எப்படி கெரியர் நம்ம சூஸ் பண்ணுறது? இப்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சில ஆசைகள் இருக்கும், நாம் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். ஸோ அவங்களுடைய விருப்பத்திற்கு நாம் நிச்சயமாக வந்து ஒத்து போகணும்.
ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கு, நம்முடைய விருப்பம் என்ன, எது அந்த குழந்தைக்கு சிறந்தது அப்படின்றத பொறுத்து பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லலாம். நீ இதை செய்யலாம், அதை செய்யலாம்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த கடைசி முடிவை, டெசிஷனை எடுக்கிறது அந்த குழந்தையாகத்தான் இருக்கணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம் இருக்காது. நம்முடைய பரமாத்மா, நம்முடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னா, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது சரி எது தவறு அப்படின்ற ஒரு டைரக்ஷனை, ஸ்ரீமத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை நாம் வாங்கிக்கிறோம். அதை நாம் செயல்படுத்துவது என்பது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. ஆத்மாக்கள் இன்றைக்கு நம்முடைய விருப்பத்திற்கு நாம் செய்யலாமா வேண்டாமா நாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை செய்யும் பொழுது அதற்கான பலனை நாம் அனுபவம் செய்கிறோம். ஒருவேளை அதை செய்யலைன்னா அதற்கான பலனையும் நாம் அனுபவம் செய்கிறோம். அதே மாதிரி நாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளவிற்கு அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் செய்யணும். அவங்க நாம் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்காக வருத்தப்படவோ இல்லை கோவப்படவோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடவோ கூடாது. அவங்களோட உட்காந்து ஒருவேளை பேரண்ட்ஸ் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த குழந்தைங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டில் த சைல்டு அக்செப்ட்ஸ். அந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளும் வரை அவங்களுக்கு கோவப்படாமல், டென்ஷன் ஆகாமல், துக்கப்படாமல் புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ புரிய வச்சு அதற்கப்புறமாக அந்த குழந்தை அந்த டெசிஷனை தன்னுடைய டெசிஷனாக மாற்றிக்கொண்டு எடுக்கும் பொழுது தான் அது முழு பலனையும் கொடுக்கும். இப்போ நீ டாக்டராக ஆயதே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸினுடைய கனவை குழந்தை மேலே திணிச்சு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி, ஒரு சில குழந்தைகள் பெற்றோரை எதிர்த்து அவங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஒரு சில குழந்தைகள் பெற்றோருடைய மனம் நோகக்கூடாது அப்படின்றதுக்காகவோ இல்லை பயத்தினுடைய அடிப்படையிலையோ அவங்க சொல்கிறத கேட்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க சொல்கிற மாதிரியே நடந்துக்குவாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க இண்டிபெண்ட்டாக ஃப்ரீடமாக இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த மன வருத்தம் நிச்சயமாக இருக்கும். நான் நினச்சதை செய்ய முடியல, திஸ் இஸ் நாட் மை சாய்ஸ், நான் எதுக்கு ஃபுல் எஃபர்ட் போடணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் என்பது வரும். ஸோ அவங்க எடுக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷன்லேயும் அவங்க ஷைன் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பெற்றோர் குழந்தை 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் செய்யணும். எவ்வளோ நேரம் முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு அதில் டிஸ்கஸ் செஞ்சு, ஒன்று பேரண்ட்ஸ் குழந்தைங்களுடைய அந்த விருப்பப்படி போகணும், இல்லைன்னா பேரண்ட்ஸ் குழந்தைகளை கன்வின்ஸ் செய்யணும். ஸோ எதுவாக இருந்தாலும், எந்த முடிவாக இருந்தாலும் 2 பேருமே முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறமா எனக்கு தெரியாது, இது என்னுடைய விருப்பம் இல்லை, உன்னோட இஷ்டம், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகிடும்னா அந்த உறவில் ஒரு விரிசல் ஏற்படும். அந்த குழந்தைகள் மனதில் மகிழ்ச்சி என்பது இருக்காது. சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு டெசிஷன் எடுத்து அந்த முடிவு தப்பாக போகும்போது பேரண்ட்ஸ் இப்போ சொல்லி காட்டுவாங்க, see I already said like this. அப்போ அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, அதாவது நாம் வளரும் பொழுது பல விதமான தவறுகளை தாண்டி தான் வரும். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தவறுகளை செய்து அதன் மூலம் அது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவத்தின் மூலம் வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறமா தான் அடுத்த கட்டத்திற்கு போகிறாங்க. இப்போ குழந்தைகள் ஒரு சில தவறை செய்யும் பொழுது பெற்றோர் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணாத, இந்த மாதிரி நடந்துரும், இதை செய்யாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை அந்த தவறை செய்து விடுகிறது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, தனக்கு அந்த அனுபவம் ஆல்ரெடி இருக்கிறதுனால தான் குழந்தைகள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ரொம்ப அக்ரெசிவாக செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஆனாலும் குழந்தைகள் செய்கிறது. ஸோ இதுக்கு பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, தனக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா குழந்தைகளோட உட்காந்து பேசலாம், தவறு கிடையாது. ஸோ குழந்தைகள் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க, பெரியவங்களாக இருக்காங்க, அவர்களால் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள முடியும். நம்ம பல விஷயங்களை அவங்களுக்கு ஓப்பனாக சொல்லி கொடுக்கறதில்ல. கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தது, இந்த மாதிரி தவறுகளை நான் செஞ்சேன், இந்த மாதிரி தவறுகளை செஞ்சதுனால எனக்கு இப்படிப்பட்ட வேதனை ஏற்பட்டது. ஸோ இதையெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் பொழுது நம்முடைய அனுபவம் என்பது அவங்க ஒரு சஜஷனாகவும் ஒரு பாடமாகவும் எடுத்துக்குவாங்க. இட் டசன்ட் மீன் உடனே அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. ஆனாலும் ஒருவேளை அவங்க செஞ்சாங்கன்னா அந்த தவறால் ஏதாவது ஒரு பாதிப்பை நிச்சயமாக அவங்க அனுபவம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கூட பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு துணையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பெற்றோருடைய ரூல். ஓகே, நான் இவ்வளோ சொல்லிட்டேன், இனியும் இதை தான் நீ ட்ரை பண்ணணும், இதை செய்யணும்னு நீ நினைக்கிறேன்னா ஓகே செய், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். ஒருவேளை உனக்கு முடியல, அதனால் உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா மறுபடியும் திரும்பி வா,
நான் உனக்கு இதற்கு மேலே வழிகாட்டுவதற்கும் துணையாக இருப்பதற்கும் காத்திருக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அனுப்புங்க. அப்படியா, இது தவறுன்னு சொல்லியும் நீ செய்ய போறியா, நீ செய், உனக்கு வந்து கஷ்டம்தான் வரப்போகுது, உனக்கு பிரச்சனையாக தான் வரப்போகுது, அப்போ என்கிட்ட வந்து சொல்லாத. அந்த மாதிரி தான் நம்ம யூஸ்வலாக சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆஸ் அ பேரண்ட் நம்முடைய ரோல் வாழ்நாள் முழுவதுமே அவர்களுக்கு துணையாக இருப்பது, அவர்களை கைடன்ஸ் கொடுப்பது. ஸோ அவங்க தவறு செஞ்சு அதன் மூலமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது தவறு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க அந்த பேரண்ட்ஸ் கிட்ட திரும்பி வரணும். நீங்கள் சொன்னீங்க, நான் ஆனாலும் நான் செஞ்சுட்டேன், சாரி, இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறது, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைகள் திரும்பி வருவாங்க. பரவாயில்ல செஞ்சுட்டாங்க, அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வளர்ச்சிகளினுடைய ஒரு பங்காக இருக்கட்டும். அந்த தவறுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இதே தான் நம்முடைய தந்தை பரமாத்மா சிவபாபாவும் செய்கிறாரு. நமக்கு எவ்வளவோ சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனாலும் ஒரு சில சமயங்களில் நாம் தவறு செஞ்சிடும். தவறு செஞ்சாலும் அவர் வந்து நீ என்னை பார்க்காத, என்கிட்ட வராது அப்படின்னு சொல்கிறதில்ல. நான் மறுபடியும் அவர்கிட்ட போகிறோம், நாம் செய்த தவறுகளை சொல்கிறோம், அதற்காக வருத்தப்படுறோம். ஆனாலும் அவர் நம்மை ஊக்குவிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு அன்பு கொடுக்கிறார். மறுபடியும் முடிஞ்சு போச்சு, நடந்து விட்டது, இனிமேல் இப்படி செய் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுக்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் அந்த உறவு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், அந்த உறவு நெடுங்காலம் நீடிக்கவும் செய்யும். ஆஸ் அ பேரண்ட் நம்முடைய ரோலும் கூட அதுவாகத்தான் இருக்கும். சிஸ்டர், இப்போ இன்னொரு விஷயம், வேறு ஒருவர் குழந்தையோட வாழ்க்கையில் தலையிடும் போது பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, பெற்றோர் குழந்தைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் வந்து என்னோடய குழந்தைகிட்ட ஃப்ரெண்ட்ஸாக பழகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நாம் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது குழந்தை நம்முடைய ஃப்ரெண்ட் அப்படின்னா குழந்தைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் நாம் அப்படி ஏற்றுக்கிறது கிடையாது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு 4 விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட நாம் தான் சூஸ் பண்ணுவோம். நீ இவங்களோட பழகு, அவங்களோட பழகக்கூடாது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையில்லை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஸோ இப்படி எல்லாத்துலேயும் வந்து நாம் தலையிட்டு அவங்களுடைய முடிவுகளை நாம் மாற்றுறோம். ஸோ அது குழந்தைகளுக்கு பிடிப்பது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அதில் கூட பேரண்ட்ஸினுடைய தலையீடு என்பது இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஏன் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க, ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் பேரண்ட்டுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவு என்பது அந்த குழந்தை டீனேஜுக்கு வந்ததுக்கப்புறமா பேரண்ட்ஸ் வந்து நிறைய குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு சரியில்லை, நீ சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, நீ ஃபோனில் பேசிகிட்டே இருக்க, இல்லை இன்டர்நெட்டில் சேட் பண்ணிகிட்டே இருக்க, இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸோடு நீ பழகிட்டு இருக்க, இந்த ஃப்ரெண்டோடு நீ வெளியே போயிட்டுருக்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால குழந்தைகளுடைய மனதில் என்ன ஒரு விஷயம் ஆழமாக பதிஞ்சிடுது அப்படின்னா, நான் எதை செஞ்சாலும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது, நான் எதை செஞ்சாலும் அவங்க அதை தப்புன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளே வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நாம் என்ன பண்ணணும்னா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு வயதில் வந்து இப்போ இருக்காங்க, எப்படிப்பட்ட ஒரு பருவத்தை அவங்க கடந்து போயிட்டுருக்காங்க, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாம் கூட அந்த வயதை தாண்டி வந்தவர்கள் தான். பேரண்ட்ஸும் அந்த டீனேஜ் வயசில் இருந்திருப்பாங்க. அந்த டீனேஜ் வயசில் இருக்கும்பொழுது அவங்க என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க, எதையெல்லாம் வந்து பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு சில சமயம் நம்ம சொல்லியிருப்போம், என்னுடைய குழந்தையாக இருந்தால் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், என்னுடைய குழந்தையாக இருந்தால் நான் இதெல்லாம் செய்ய விடுவேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ நாமளே ஒரு பேரண்ட் ஆனதுக்கப்புறமா அதை மறந்துடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நாம் அந்த வயதில் இருக்கும்பொழுது, நாம் குழந்தைகளாக இருக்கும்பொழுது நாம் எதையெல்லாம் செய்யணும்னு விருப்பப்பட்டோம், எதையெல்லாம் செஞ்சோம், எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அவை எல்லாத்தையும் கொஞ்சம் நினச்சி பார்த்தா நம்மால் குழந்தைகளுடைய கோணத்திலேருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் எதை செய்கிறார்களோ அது வந்து சரியாகத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய கண்ணோட்டத்திலேருந்து அவங்க சரியாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நாம் அந்த செய்கிறது கிடையாது. நாம் பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கோணத்திலேயே பார்க்குறோம். பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கோம், எல்லாவற்றையும் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நம்முடைய கண்ணோட்டத்தின்படி இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் தவறான விஷயங்கள், இப்படி செய்யக்கூடாது. ஸோ இதை வச்சுட்டு எப்போவுமே நம்ம குழந்தைகளை வந்து தவறாகவே பார்க்குறோம், அவங்க செய்கிறது எல்லாமே தவறுன்னே சொல்லிகிட்ருக்கோம். அதனுடைய அடிப்படையில் நாம் வந்து அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ளோவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஆஸ் அ பேரண்ட் நம்ம ஒரு குழந்தை பருவத்தையும் நாம் கடந்து வந்திருக்கோம். அது வந்து நமக்கு அட்வான்டேஜ். ஸோ எப்பெல்லாம் வேணுமோ என்னுடைய குழந்தை பருவத்துக்கு போயிட்டு அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது
நான் எப்படி இருந்தேன், என்னுடைய கண்ணோட்டம் என்ன இருந்தது அப்படின்றத நம்ம நினச்சி பார்த்தா நம்மால் வந்து நம்முடைய குழந்தைகளுடைய கண்ணோட்டத்துலேருந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும், அவர்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ 2 பேர் உட்காந்துட்ருக்கோம், இந்த சேரில் உட்காந்துட்ருக்கோம், நீங்கள் அந்த சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரிகிற விஷயங்கள் எனக்கு தெரியாது, அதே மாதிரி நான் பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுடைய கண்ணோட்டம் என்ன, நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த சேர்லேருந்து எந்திரிச்சு அந்த பக்கம் வரணும், உங்களுடைய சேரில் நான் உட்காந்து பார்க்கணும். அப்போ தான் என்னால் நீங்கள் எதை பார்த்து கொண்டு இருக்கீங்க, உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் பேரண்ட் அப்படின்ற அந்த சீட்டில் வந்து என்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரோல்லேருந்தே நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னா என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. அவங்க எதை பார்த்துட்ருக்காங்க, அவர்களுக்கு எது சரியாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணுன்னா பேரண்ட் அப்படின்ற அந்த சீட்லேருந்து விலகி குழந்தை அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், அங்கேருந்து நான் அதை பார்க்கணும். அப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்படி பேரண்ட் சைல்டு 2 பேருமே, ஒரு பேரண்ட்டும் வந்து குழந்தைகளுடைய கோணத்தில் பார்க்கணும், அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நிறைய நம்பிக்கைகளை கொடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து நிறைய பேசி புரிய வச்சு ஒரு பேரண்ட் வந்து எப்படி சிந்திக்கிறாங்க, எதனால் வந்து ஒரு சில விஷயங்கள் தவறுன்னு சொல்கிறாங்க, எதனால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்முடைய கண்ணோட்டத்திலேருந்து அவர்களை பார்ப்பதற்கு உதவி செய்யறதுக்கு நம்ம உதவணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது தான் இந்த உறவு என்பது மிகவும் ஈஸியாகவும் ரொம்ப சுலபமானதாகவும் இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது சிஸ்டர். இதை எப்படி டே டு டே லைஃப்பில் நடைமுறைப்படுத்துறது? இதற்காகத்தான் நமக்கு பல ஆழமான விஷயங்களை நம்முடைய தந்தை பரமாத்மா நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு ஐடியல் ரிலேஷன்ஷிப்னா என்ன, அந்த ஒரு உறவு முறை என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த உறவு முறையில் அன்கண்டிஷ்னல் லவ், அன்கண்டிஷ்னல் அக்செப்டன்ஸ் என்பதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, இப்படி பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நம்முடைய எண்ணங்கள் என்பது நம்முடைய உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, நமக்குள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்றத வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அதனுடைய அடிப்படையில் நாம் வந்து எல்லாத்தையுமே செய்யலாம். அனைவருமே அந்த தந்தை பரமாத்மாவினுடைய குழந்தைகள், நாம் அனைவருமே ஆத்மாக்கள், நம் அனைவருக்குள்ளும் அந்த அன்பு என்ற சக்தி இருக்கிறது, அனைவரையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற சக்தி இருக்கிறது. அவரால் செய்ய முடியும் அப்படின்னா அவருடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்மாலையும் செய்ய முடியும். இதை நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ இது வந்து ஆத்ம உணர்வில், சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜ், அந்த உணர்வில் வந்து இது சாத்தியம். பேரண்ட்ஸ் சைல்டு உறவில் டீனேஜ் பருவத்தில் தான் நிறைய கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது அவங்க லேட் நைட் போகிறதுனால, பார்ட்டிஸ்லாம் போகிறதுனால பேரண்ட்ஸ் ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதையே அவங்க கண்ணோட்டத்திலேருந்து பார்த்து நம்ம பழக ஆரம்பித்தோன்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக அமைக்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் எங்களை நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ அணுகலாம், அல்லது அருகில் உள்ள சென்டருக்கு செல்லுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி